எம்எம் ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான், செய்கிறவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். நாட்டில் எவனையும் சட்டம் போட்டு திருத்த முடியாது. ட்ரெஸ் பாஸ் பண்ணாதேன்னு எழுதி போட்டால் எவனும் படிக்க மாட்டேங்கிறான். ரயில்வே போலீஸு ஃப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு மைக்கில் சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் ஆஞ்சநேயர் வேஷமெல்லாம் போட்டு காப்பாற்றி பார்த்தாங்க. இது சரியா வரலன்னோட யமதர்ம வேஷம் போட்டு மிரட்ட ஆரம்பித்தாங்க. அவங்களும் என்னென்னமோ பண்ணி தான் பார்க்குறாங்க. நல்ல காரியமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்துட்டு பயணிகள் திருந்தி இருப்பானுங்களோ என்னன்னு போய் பார்ப்போம். நீங்கள்லாம் நாடகம் போட்டு காமிச்சது என்ன காமிச்சீங்க? நடந்து தான் ட்ரெஸ் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு. காரில் ட்ரெஸ் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களா? சொல்லலை. வெளியில் ரோட்டில் டிராஃபிக் ஜாமு, அவன் என்ன பண்ணுவான்? பிளாட்ஃபார்மில் கூட்டமும் இல்லை, தரையும் நல்லா இருக்கு, ஊர்றான்னு விட்டான் போல் இருக்கு, மப்பில் இருந்திருப்பான் போல் இருக்கு. அப்புறம் என்ன, கார் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு, டிரைவர் தம்பி கம்பி எண்ணிட்டு இருக்கு. ஏடிகளுக்கு தாங்க ட்ரெஸ் பாஸ், எங்களுக்கு ட்ரெஸ் பாஸ் கிடையாதுன்னு பிளாட்ஃபார்மில் கடை வச்சிருக்கான். அவன் சட்டம் பேசிட்டு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ட்ரெஸ் பாஸ் தாங்க தப்பு. கடை போட்டு வியாபாரம் பண்ணலாம். இதோ பாருங்க, புட்டோவர் பிரிட்ஜில் வியாபாரம் ஜரூராக நடந்துகிட்டு இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது. புதுசாக இடம் கண்டுபிடிக்கிறாங்க. இது ட்ரெஸ் பாஸ் கிடையாதுங்க, லவ் பாஸ். 2 ரோடை சுற்றி 4 சிக்னலை தாண்டி போகிறதுக்குள்ள 2 மணி நேரம் ஆகிடும். இதுதாங்க ஷார்ட்கட்டு வழி. பாஸுக்கு பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? ஆகாது. எனக்கெனோ வேலைக்காகாதுன்னு தான் தோணுது. 4 பேர்த்து விட்டுற வேண்டியதுதான். இந்த காலத்தில் சட்டம் போட்டெல்லாம் எவனையும் திருத்த முடியாதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.